பரந்தாமா பலவேசக்காரா, உனக்காகத்தானே நான் மொட்டை அடிச்சு இந்த வேஷம் போட்டிருக்கிறேன். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேஷம் வேணும்னாலும் போடுவேன். ஏய், சந்தேகமே இல்ல, இவங்க நடிகை மீனாதான். பிக்க கழட்டி வச்சுட்டு மொட்டை வயசுல இருக்காங்க. தூக்கிடுவா. பூவெளி ராசா, பூவெளி கண்ணன். நம்ம வீட்டுல இருந்து எந்த மூட்டையை தூக்கிட்டு போறாங்க? விடக்கூடாது. கொடுத்த கடனை வசூல் பண்ண கடத்த வேண்டி இருக்கு. வந்துட்டானுங்க. பாத்துடா, மெதுவாடா, பொண்ணுடா, பணண்டா, பாத்து பாத்து மெதுவா. என்னத்தரா தூக்கிட்டு வந்தீங்க எங்க வீட்டுல இருந்து? கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கல, நடிகை மீனாவை கடத்திட்டு வந்துட்டேன். மீனா நினைச்சு ராம செண்பத்தை தூக்கிட்டு வந்தானுங்களோ? பணத்தை திருப்பி கொடுத்தா இவ்வளவு அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, மூச்சு முட்டை போதியா? முதல்ல மூட்டை அவுத்து விடியா? இல்லன்னா என்ன பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, போய் போலீஸ்ல சொல்லிடுவேன். டோடா, என்ன விட்டுருங்கண்ணா, நான் இப்படியே ஓடி போயிடுறேன்னா போலீஸ்ல கூட சொல்ல மாட்டேன்னா. சொல்லித்தான் பாருண்டா. ஐயோ, அண்ணா முன்னாடி ஆகி போச்சுன்னா, பிளட் கூட வந்துருச்சுன்னா விட்டுருங்க சொல்லிவிட்டேன். சூப்பர் கேட்ச். எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு வைங்க. வாடா. வச்சிங்களா விஸ்வநாதா? என்னடா இது? அடாடா, மொட்டையும் குடுமையும் சேர்ந்து இருக்கிற அரிசி எல்லாம் தின்னு தீர்த்துருச்சுங்களா? இப்ப புதுசா அரிசி வாங்கிட்டு வந்திருக்க. இது அரிசி இல்லடா, ஆளு. ஆளா? உன் ஆளு. ஏன் ஆளா? ரொம்ப ஷாக் ஆகுதுடா. முதல்ல மூட்டை பிரி, நான் போய் காஃபி எடுத்து வரேன். சரிடா செல்லம், என் செல்லம், என் கண்ணுக்குட்டி, என் செல்லம் செல்லம், உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு அருகதை இல்லை. என்ன மன்னிச்சிருமா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டமும். பாவம் அந்த ரவுடிங்க ஒண்ணு எப்படி எல்லாம் கட்டி போட்டு அடிச்சாங்களோ. கன்னத்துல வலிக்குதாடா? கழுத்துல, தோளுல, இடுப்புல? வளரும் பிறையே தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே. என்ன கோதி விட்டு பாக்குற, ஒரு முடி கூட அம்பிட மாட்டேங்குது. ஏய் மொட்டடா. ஐயோ டேய், ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சதானடா கட்டி பிடிச்சே. மொட்டை எப்படா மூட்டைக்குள்ள வந்துச்சு? சைக்கிள் கேப்ல மாறி போச்சுடா. நான் குளிக்க மாட்டேன், நான் குளிக்கவே மாட்டேன். அடச்சி, ஏண்டி இது வரைக்கும் நீ உருப்படியா பண்ற வேலைன்னா அது குளிக்கிறதா? இன்னல அதுவும் போச்சா? இத பாரம்மா, கல்யாணமாகாத வயசுல நீ இப்படி முழுகாம இருந்தீனா நாளைக்கு விலாசம் தெரியாத குழந்தைக்கு நான் தாத்தா ஆயிடுவேன். போய் குளிமா. அத பத்தி எல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவர் தொட்ட இடம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எவர் தொட்ட இடம்? என் பெருமாளு. நைனா, என் பெருமாளு என் கன்னத்தை தொட்டப்போ புல்லாங்குழல் சத்தம் கேட்டுச்சு. என் கழுத்தை தொட்டப்போ மிருதங்க சத்தம் கேட்டுச்சு.
என் தோளை தொட்டப்போ வயலின் சத்தம் கேட்டுச்சு. என் இடுப்ப தொட்டப்போ பீபி சத்தம் கேட்டுச்சு. நைனா, அதை விட என் பெருமாள் காலை தொட்டப்போ சலங்க சத்தம் கேட்டுச்சு. மொத்தத்துல என் உடம்பெல்லாம் சங்கராபரணம் மாதிரி கேக்குது நைனா. ఇటువంటి సేవా ఎంత ఒక మంచి లొకేషన్. செட்டு போட்டா கூட இப்படி அமையாது. என் கதையில நிலா உதிக்கிற மாதிரி ஒரு ஷாட் தேவைப்பட்டுச்சு. இதுக்காக சந்திரன் வரைக்கும் அவுட்டோர் போகணுமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தேவையே இல்ல. பாப்பாவை கவுத்து போட்டு கபாலத்தை ஒரு க்ளோஸ் அப் எடுத்தா முடிஞ்சது மேட்டர். முடியும். நீங்க கதை எழுதும் போதே உங்க கதை வேற ரூட்ல போச்சு. இப்ப அதுக்கு சங்கீதம் வேறயா? இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறது அர்த்தமே இல்ல. என்னங்க போதீங்க ப்ளீஸ். ஏங்க நான் சொல்றத கேளுங்க. என்னடா டேய் வர வர ரொம்ப ஓவரா போச்சு அவங்க பிரச்சனை. டேய் இவன் வேற டென்ஷன் ஆகி போறானே. எல்லாம் இந்த மஞ்ச கணக்கால வந்தது. ஐயோ நைனா, பெருமாள் என்ன முதுகுல தட்டிட்டு போறாரு நைனா. இப்ப தப்பட்ட சத்தம் கேட்டிருக்குமே. நீ அப்படியே இரு, நான் உனக்கு கூட சரி பண்ணி விட மாட்டேனே. இந்த பணம் 30 லட்ச ரூபானால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையும். ஆமா, எனக்கு அந்த பணமே வேணாம்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் இப்போவே அந்த குடுமி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அந்த குடுமியையும் மொட்டையும் ஊருக்கு பேக்கப் பண்ண போறேன். டேய் பேக்கப் பண்றதாடா முக்கியம். அவசரப்படாதடா. பிரச்சனைகளை மேக்கப் பண்றதாடா நம்முடைய டேலண்டே இருக்குது. இந்த பாருடா, ஜெயிக்கிற மாதிரி தெரியுது தோத்துறோம், தோக்குற மாதிரி தெரியுது கடைசியில ஜெயிச்சிரும். நாம ஜெயிக்க போறோம். ஆஹா, என்னமா அடுக்கடுக்கா வசனங்கள் வந்து விடுது. இப்ப என்கிட்ட இருந்து உனக்கு விழ போகுது. கோச்சுக்காதடா, எல்லாம் உனக்காக தான்டா இவ்வளவு பண்றேன். டேய் எனக்கு வேணாம்னா விட்டுறடா. போடா, ஏன் பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி நடிக்க வச்சது எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சரி இதுக்கெல்லாமா அழுகிறது? சரி நான் உனக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ. இது பாரு, நான் இப்ப லூசை எங்கேயாவது தள்ளிட்டு போயிடுறேன். நீ போய் முதல்ல சிஸ்டர் கவனிடா. யார்? ஏன் சம்சாரத்தியா? ஆமாண்டா, உன் சம்சாரம் மின்சாரம் மாதிரி ஆகி போயிட்டு இருக்கு. மின்சாரத்தை பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கு மெயின் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியும். நான் ஆஃப் பண்றேன் பாரு. ஓகே கேரி ஆன். ராமு என்ஜாய். இவ்வளவு விவரமா இருக்க, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டியா? பெருமாள் தம் பக்தர்களை தானே மொட்டை அடிக்க சொன்னாரு. அவர் பொண்டாடி லட்சுமியை மொட்டை அடிக்க சொன்னாரா, அலமேல மொட்டை அடிக்க சொன்னாரா? ஆனா ஆண்டாளு நீ மட்டும் ஏன் மொட்டை அடிச்சிருக்க? அப்பா, நான் மொட்டை அடிச்சது தப்பா? பெரிய தப்பு. இப்படி மொட்டை அடிச்சு போட்டு திருப்பதி உண்டி மாதிரி சுத்தி வந்தா எந்த பயலுக்கு பிடிக்கும்? ஐயோ, முடி வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. கவலைப்படாத, ஒரு விக் ஏற்பாடு பண்ணி தரேன். அதை வச்சுக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வா. எங்க? ஏய், ஒரு கிராமம் வேணுமா வேணாமா? அப்ப நான் சொல்றபடி கேளு. ஆஹா, எப்படிங்க இருக்கு? ஹைவேஸ்ல புளிய மரம் மேல சாஞ்ச மாதிரி இருக்கு. கோச்சுக்காத. இப்படி நம்ம தனிமையில சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு செம்பு. செம்பு, எனக்கா ஒரு பாட்டு பாடேன். பாட்டா? மாட்டேன். டா, அதே குரல், அதே பாவம். பாடு செம்பு, பாடு. சரி. காலையும் நீ, அடடா. மாலையும் நீ. அப்ப மத்தியானத்துக்கு வேற ஒருத்தனா? இதுக்கு தான் நான் பாட மாட்டேன்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. காமெடியா பேசினேன், அதுல கொஞ்சம் காம நெடி அடிச்சிருச்சு, அவ்வளவுதான். வா 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 வா. என்னங்க இது? என்ன? 4 பேர் நடமாடுற இடத்துல போய் இங்க யாரு நடமாடிட்டு இருக்காங்க? எல்லாம் அங்கங்க படுத்து உருண்டுகிட்டு இருக்காங்க. அங்க பாத்தியா, ஜோடியா 2 பாடி. இதுல யாரு ஆம்பளை யாரு பொம்பளைன்னு கண்டுபிடிக்க முடியுதா? சிச்சி, கர்மம் கர்மம். புருஷன் பொண்டாட்டியா இருந்தா வீட்ல போய் வச்சுக்க வேண்டியதானே? அடி கிறுக்கி, அது புருஷன் பொண்டாட்டியா இருந்தா தானே. அப்போ காதலர்களா? இருக்கலாம். எப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதுக்கு 2 பேர் சம்மதிக்கணுமே. யாருக்கு? அவனுக்கு அவன் பொண்டாட்டி சம்மதிக்கணும், அவளுக்கு அவ புருஷன் சம்மதிக்கணும். இந்த ஷாக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இடம்லாம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு. எங்க என் பெருமாள்? பெருமாள் வந்து பெருமாள் இந்த ராட்டம் தேறி மேல போனேன்னு வச்சுக்கோ, வைகுண்டம் தெரியும். என் பெருமாள்? பெருமாள் வைகுண்டத்துல தானே இருப்பாரு. அப்ப இப்பே போலாம். ஐயா, பெருமாளை பார்க்க போறேனே. பெருமாள் 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 பெருமாள். ஐயா, பெருமாள் யோ நிறுத்துங்க. பெருமாள், ஆண்டாளி நிறுத்துங்க. பெருமாள் நிறுத்துங்க. ஐயோ, அந்த லூஸ் குரல் மாதிரியே கேக்குதே. வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நான் ஏன் வரணும்? நான் எதுக்கு அவளுக்கு பயப்படணும்? நான் வரமாட்டேன். இத பார், ஒரு புருஷனை அப்படியே ஃபாலோ பண்றவதான் உண்மையான பொண்டாட்டி. ஃபாலோ மீ. இப்படியா ஃபாலோ பண்றது? கர்மம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.